ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மீன் பொரிச்சது. மீன் பொரிச்சது செய்ய முதல்ல நாம மீன் மேரினேட் பண்ண மசாலா தயார் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். நான் இன்னைக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன். பாறை மீனை முழுசாக வாங்கி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். வெறும் மிளகாத்தூள் இது கூடவே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நாம் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு மசாலா இருக்கட்டும். இப்போது மீனை நல்லா ஸ்லிட் போட்டு முழுசாக வாங்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எல்லா மீன்லேயுமே மசாலா தடவியாச்சு. இப்போ இதை நம்ம 1 hour நல்லா ஊறட்டோன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் பொரிச்சதுக்கு நாம் ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணி வச்சோம். அது ஒரு 1 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு தவாவில் நான் இது பொரிக்கிறதுக்கு ப்ளஸ் இதிலே தான் நம்ம அந்த ஆனியன் டொமேட்டோ பேஸும் செய்ய போகிறோம். அதனால் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கினேன். இதில் தோராயமாக ஒரு 100 ml ஆயில் இருக்கும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. நாம் மீனை பொரிச்சிக்கலாம். ஒவ்வொரு சைடும் நம்ம 2 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு திருப்பி வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய மீனுன்றதுனால பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயை மேலே ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது நம்ம தவாலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதே தவாவில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் கம்பல்சரி இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணோம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் எண்ணெய் தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே இதில் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மீனில் உப்பு போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள்,
ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கூடவே நான் ஒரு சின்ன துண்டு புளியை வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம இதுக்கு மேலே தண்ணியோ இல்லை வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ வந்து நாம் வந்து இது எல்லாத்தையும் எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து மீன் சைஸ்க்கு ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்துட்டு அதை வந்து லைட்டாக தணலில் காட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மடிக்க வரும். இப்போது இந்த வாழை இலையில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செஞ்சு வச்ச மசாலா வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நாம் வந்து வறுத்து வச்சுருக்க மீன் எடுத்து இதில் வச்சுக்கலாம். இது மேலே திரும்பியும் நாம் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது மசாலா வந்து எல்லா இடத்துலையும் மீனுக்கு பரவுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, கருவேப்பிலை இலையை வந்து இது மேலே போட்டுட்டு இது மேலே நாம் வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த வெங்காயம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இலையை வந்து நம்ம நல்லா வந்து மடித்து, இப்போது இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நாம் மடித்து வச்சுருக்க அந்த வாழை இலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம வந்து லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இதையும் வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாழை இலையில் நல்லா வந்து இந்த ஃப்ளேவர் வந்து இன்ஃப்யூஸ் ஆகிட்டு இருக்கும். இன்னும் வந்து ஒரு 1 மினிட் நம்ம வந்து ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிறோம். இதை எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா வந்து வாழை இலை வந்து தீஞ்சு போயிடும். நீங்கள் வந்து இங்கே எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி கூட வந்து இது நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழை இலை வந்து லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து எடுத்து நாம் வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணோன்னா நம்மளோட சூடான சுவையான மீன் பொரிச்சது தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.